நாட்டினுடைய துணை முதலமைச்சர் 50 லட்சம் இளைஞர்களை கண் அசைவிலே கட்டி போட்டு வைத்திருக்கும் ஒரு மாபெரும் தலைவன். ஆனால் நான் முதலமைச்சரின் மகனாக இருந்தாலும் சரி, இந்த துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் பதவிகள் அல்ல, எனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு என்று இன்றைக்கு தெரு தெருவாக ஒவ்வொரு தாய்மார்களின் நெஞ்சத்திலே குடியிருக்கிற ஒரு தலைவனாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த தலைவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த தொண்டனையும் அறிவிலி ஆக்கவில்லை. தன்னை காண வரும் ரசிகன், தன்னை காண வரும் தொண்டன் மரத்தில் ஏறி விசிலடிப்பதை ரசிக்கிற தலைவன் அல்ல. தன்னை காண வருகிற தொண்டனை பவுன்சரில் வைத்து தூக்கி போடுகிற தலைவன் அல்ல. தன்னை காண வருகிற தலைவனை கிரீஸ் தடவி கம்பிகளை ஏற விடாமல் செய்கிற தலைவன் அல்ல. தன்னை காண வருகிற தொண்டர்களை விசிலடிக்க சொல்லி லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ரசிக்கிற தற்குறி தலைவன் இல்லை. தான் அறிவார்ந்த ஒரு சமுதாயமாக இந்த மாற வேண்டும், இந்த மண் மாற வேண்டும், அறிவார்ந்த சமுதாயமாக இந்த மாணவர் மாற வேண்டும், தமிழ்நாடு மாற வேண்டும் என்று அறிவு திருவிழா நடக்கிற அரும்பெரும் தலைவனாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு இன்றைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீட்டாக இருந்தாலும் சரி, இந்தி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, சனாதனத்தை திணிக்கின்ற ஒன்றிய அரசு எத்தனை முறை எத்தனித்து வந்தாலும் அத்தனை முறையும் அதை அடித்து விரட்டுகிற முதல் குரலாக இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிறந்தநாள் விழாவை அவருக்கு நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் கல்வி, இன்னொரு பக்கம் விளையாட்டு. விளையாட்டும் கல்வியும் இரு கண்கள் என்று போதித்து இன்றைக்கு விளையாட்டிலும் கல்வியிலும் இந்த தமிழ்நாடு உலக புகழ் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற காரணத்தினால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ற தலைவரை நாங்கள் தலை மீது வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்றேன், இப்ப பெஞ்சிருக்கு மழை. ஒரு வாரத்துக்கு முன்ன 3 நாள் எண்ணூர் திருவட்டூர்ல வரலாறு காலாத அளவிலே மழை. ஆனால் மழை பெய்து அடுத்த நாள் நாம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறோம். இதோ இருக்கிற அஜாக் சப்வே, இங்கே கூட ஒரு சொட்டு தண்ணி நிற்கலாம். நாங்கள்லாம் மழை பெய்திருக்கும் போதே வந்து பார்த்தோம். இன்றைக்கு இந்த கால்வாய்கள் எல்லாம் சரி செய்து தான் இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் என்ற பந்தா இல்லாமல் ஒரு பங்களாவில் பண்ணையார் மாதிரி படுத்து தூங்காம, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அவங்களை வீட்டுக்கு வர வச்சு ஆறுதல் சொல்லாம, நான் இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் என்பதை கடந்து நான் தான் மக்களுக்கு முதல் சேவகன் என்று தெரு தெருவாக இறங்கி ஒரு துணை முதலமைச்சர் என்ற நிலையை தாண்டி தெரு தெருவாக இறங்கி ஒவ்வொரு சந்து பொந்து இண்டு இடக்கு கடற்கரை எல்லா இடத்திலும் ஆய்வு செய்து இன்றைக்கு வெள்ளத்தில் ஒரு சிறு பாதிப்பு கூட இல்லாமல் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற காரணத்தினால் அந்த தலைவரை நாங்கள் தலை மீது வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு ஆட்சி இன்றைக்கு மக்களுக்காக. இன்னைக்கு மழை பெஞ்சு நாளைக்கு ரெக்கவர் ஆயிட்டோம். முதல்ல மழை பெஞ்சா 3 மாசம் 6 மாசம் ஆகும். இன்றைக்கு ஒரு நல்லாட்சி இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு இந்த நாடு கல்வியிலே முதலிடத்தில் இருக்கிறது. நான் போய் சொல்லல, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. பொருளாதாரத்திலே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது, தொழில்துறையிலே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது, உயர்கல்வியிலே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது, வேலை வாய்ப்பிலே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இதுவெல்லாம் காரணம் ஒற்றை தலைவன், இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற, இந்த மண்ணை காத்துக் கொண்டிருக்கிற ஒற்றை தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான மனிதர் இருப்பதனால்தான். எத்தனை திட்டங்கள் நிறைய பேசியிருக்கோம் நம்ம திட்டங்களை பத்தி. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த மேடை போதாது, இன்னொரு மேடையும் போதாது. இப்படி திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ பாஜக மத்திய ஒன்றிய அரசு நிதி வருதா? கிடையாது. எத்தனை திட்டங்கள் இங்கே கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த மக்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும், இந்த மாணவர்கள் நல்ல முறையிலே வளர வேண்டும், வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இன்றைக்கு கவனம் செலுத்திக் கொண்டு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் நடத்துகிறார். எத்தனையோ திட்டங்கள், அத்தனை திட்டத்துக்கு ஒரே ஒரு திட்டத்துக்கு கூட ஒன்றிய அரசிலிருந்து நிதி கிடையாது. ஜிஎஸ்டி நிதியா? தமிழ்நாட்டுக்கு கிடையாது. நிலுவைத் தொகையா? தமிழ்நாட்டுக்கு கிடையாது. கல்வி வளர்ச்சி நிதியா? தமிழ்நாட்டுக்கு கிடையாது. வெள்ள நிவாரணமா? தமிழ்நாட்டுக்கு கிடையாது. மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது என்று சொன்னாலும், நீ எத்தனை முறை நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தினாலும், நிதி இல்லை என்று சொன்னாலும், எப்படியாவது என் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியின் மூலம் நான் முதல் திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வேன், நான் விடியல் பயணத்தை கொடுத்தே தீர்வேன், ஒரு மாதம் கூட தவறாமல் என் தாய்மார்களுக்கு நான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்தே தீர்வேன் என்று இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவன் இந்த நாட்டிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னும்
12ஆம் தேதி நினைக்கிறேன், இன்னொரு 10 நாள்ல விடுபட்ட அத்தனை பேருக்கும் உரிமை தொகை வரப்போகுது என்ற செய்தியையும் தலைவர் இளந்தலைவர் சொல்லி இருக்கிறார். இப்படி நாங்கள் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்துக்கொண்டு போக எங்கள் தலைவர், இந்த நாட்டினுடைய முதல்வர், இந்த மண்ணை நேசிக்கிற முதல்வர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா என்ன பண்றான் பிஜேபி? என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா, நிதி பற்றாக்குறை பண்ணலாம், வேற வளர்ச்சியை தடுத்தான், கல்வி நிதியை தடுத்தான், எது பண்ணியும் முடியல. ஈடியை விட்டான், மோடியை விட்டான், எதுவுமே முடியாம இப்ப கலவரம் பண்ணலாம். கலவரம் திருப்பரங்குன்றத்தில் போய் கலவரம் பண்ணணும். அயோத்தியில பண்ண 50 வருஷமா அயோத்தியில கலவரம் பண்ணி அங்க 50 வருஷம் அரசியலை முடிச்சுட்டு அயோத்தியில கோயில் கட்டிட்டு ராமர் கோயிலை கட்டிட்டு வெளியே வந்தான். அயோத்தி ராமர் கோயில் அமைந்திருக்கிற பைசாபாத் தொகுதியில் பாஜக படுதோல்வி அடைந்ததுதான் வரலாறு. இன்றைக்கு ராமர் அவுட்டேட்டர், ராமருக்கு மார்க்கெட் போயிடுச்சுன்னு இந்த பக்கம் முருகனை பிடிக்க வந்துட்டான். ஆர்எஸ்எஸ்க்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? முருகன் நம்ம தமிழ் கடவுள். ஆர்எஸ்எஸ்க்கு அமித்ஷாவுக்கு என்ன சம்பந்தம்? முருகன் நம்ம கடவுள். ஆர்எஸ்எஸ்க்கு மோடிக்கு என்ன சம்பந்தம்? முருகன் நம்ம கடவுள். எங்க விளக்கு கொளுத்தணும், எங்க தீபம் ஏற்றணும் எங்களுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ்க்கு அமித்ஷாவுக்கு என்ன தெரியும்? என்ன எண்ணம்? திருப்பரங்குன்றத்தை வந்து கலாட்டா பண்ணணும், கலவரம் பண்ணணும். எதை காட்டியும் இந்த மண்ணை பிரிக்கவில்லை. இந்த மக்களோடு இந்த தலைவர், இந்த முதல்வர் கொண்டிருக்கிற அன்பை பிரிக்கவில்லை. என்ன பண்ணாலும் இந்த முதலமைச்சர் பின்னாடி தான் இந்த மக்கள் இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? மத கலவரத்தை தூண்டலாம், மத கலவரத்தை தூண்டலாம். மத கலவரத்தை தூண்டலாம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் போய் நிற்கிறான். ஒரு பக்கம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், மேல உச்சி புள்ளியார், இந்த பக்கம் மசூதி இருக்கு. உச்சி புள்ளியார் கோயிலுக்கு போறவங்க மசூதிக்கு வந்துட்டு போவாங்க, மசூதிக்கு போறவங்க உச்சி புள்ளியார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படியே வந்து திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வராங்க. இவனுக்கு என்ன பிரச்சனை? நான் தீபத்தை இங்க தான் ஏத்துவோம். ஆண்டாண்டு காலமா 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக ஒரு வழக்கத்தை வச்சு ஒரு தீபத்தை ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க உச்சி பிள்ளையார் கோயில் வாசல்ல. இவன் என்ன சொல்றான்? ஒரு சர்வே கல்ல காட்டி இங்க தான் விளக்கு கொளுத்தணும். யாரு? ஆர்எஸ்எஸ் கலவர சங்கிகள். அமித்ஷா அமிச்ச ஆளு, எச் ராஜா போன ஆளுங்க ஒரு கல்ல கட்டுறான். அந்த கல்லு ஏன் காட்டுறான்? அந்த கல்லு எங்க இருக்கு? சர்வே கல்லு ஒரு மசூதியோட வாசல்ல இருக்கு. மசூதியோட வாசல்ல இருக்க கல்லுல போய் நூற்றாண்டு கணக்கா விளக்கேற்றுறது மரபை விட்டுட்டு மசூதி வாசல்ல இருக்கிற அந்த சர்வே கல்ல தான் விளக்கேற்றணும்ன்றான். ஏன்? விளக்கேற்ற போனா அங்க 4 இஸ்லாமிய சகோதரர்கள் கேட்பாங்க. இஸ்லாம்கார சண்டை போறான் இந்துக்கிட்டையும், இந்துக்கார சண்டை போறான் இஸ்லாம் கிட்டையும் சொல்லி மத கலவரத்தை உண்டு பண்ணணும். இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். ஏன் விளக்கு எங்க கொடுத்தனா என்னன்னு நீங்க கேட்கலாம், மழை தானட்டு. கரெக்டாக்கா? இப்ப கார்த்திகை தீபம் வந்துச்சு, நம்ம விளக்கு எங்க வைப்போம்? எங்க வைப்போம் சொல்லுங்க? தீபம் நம்ம பூஜை அறையில் வைப்போம், நம்ம வீட்டு படிக்கட்டில் வைப்போம், வாசல்ல ரோடு வரைக்கும் வைப்போம். கரெக்டாமா? அங்க வச்சா பிரச்சனை இல்லையா? நம்ம இங்கெல்லாம் வைக்காம பக்கத்து வீட்டில் ஒரு பாய் இருக்கிறாரு. இந்த விளக்கு பக்கத்து வீட்டு பாய் வீட்டில் வச்சா தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? அதை தான் பண்றான் சங்கி. எப்படியாவது கலவரம் பண்ணணும். அதையெல்லாம் நம்ம தலைவர் அடிச்சு விரட்டிட்டார். என்ன பண்றான்? உத்தரவு வாங்குறான், மோடி கிட்ட வாங்குறான், அமித்ஷா கிட்ட வாங்குறான். எத்தனையோ உத்தரவு வாங்கி சிஆர்பிஎஃப் கொண்டாந்து நிறுத்தி நான் மலை மேல போவோம்னா, டேய் நாங்க மோடியும் இடியுமே ஓட விட்ட தலைவர்கிட்ட சிஆர்பிஎஃப் என்னடா? கால் ரோமத்துக்கு சமம். தோத்தி விட்டுட்டாரு. இதுல ஒரு நகைச்சுவை என்னன்னா, நம்ம எப்படிலாம் கிரிஞ்சு பண்றாங்க பாருங்க. எச் ராஜான்னு ஒருத்தர் அங்க போறாரு, அவர் அரெஸ்ட் பண்றாங்க. சொல்லிட்டாங்க, நீ மலை மேல போக கூடாது, we are not allowing. ஒண்ணு திரும்பி போங்க, இல்லைன்னா அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ நாங்க அரெஸ்ட் ஆகிறோம். நம்ம எச் ராஜா வந்து நிற்கிறாரு. எச் ராஜா எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டோட ஆகச்சிறந்த காமெடி பீஸ். அவர் வந்து என்ன பண்றாரு? வண்டியில ஏறுங்கன்றாரு. நான் இந்த வண்டியில ஏற மாட்டேங்கிறேன். எச் ராஜா ஏன் ஏற மாட்டீங்க? ஏறுங்க சார் போலீஸ் சொல்றாங்க. நான் இந்த வண்டியில ஏற மாட்டேங்கிறேன். ஏன் சார் ஏற மாட்டீங்க? ஏறுங்க சார். நான் ஏற மாட்டேங்கிறேன். ஏன் ஏற மாட்டீங்க? இது நாய் ஏத்துற வண்டி. நம்ம ஆளுங்க பாருங்க, நாய் ஏத்துற வண்டி எடுத்துட்டு எச் ராஜா ஏத்துறதுக்கு போறாங்க. இப்படி தலைவர் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு இவங்கள. இது ஒரு பக்கம். இவங்க கூட கூட்டணி வச்சிருக்கவர் யாரு? உலகத்தின் அதிமேதாவி எடப்பாடி பழனிசாமி. எந்த கால கிடைக்கும்? நம்ம சின்னவர் சொன்ன மாதிரி ஜெயலலிதா காலை பிடிச்சி, சசிகலா காலை பிடிச்சி, டிடிவி தினகரன் காலை பிடிச்சி, எல்லா காலையும் பிடிச்சி இப்ப கடைசியா ஒரு காலை தேடினார். ஒரு தலைவன் அதிமுக மேல நம்மளுக்கு என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலும் ஒரு மரியாதை மாண்பு நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மாநில கட்சி. இந்த ஆள் என்ன பண்றாரு? ஒரு கூட்டம் போட்டு நேத்து வந்து ஆரம்பிச்ச கட்சி, அந்த கட்சி கொடியை எடுத்து ஒரு பையனை விட்டு ஆட விட்டு, தெரிகிறதா? கூட்டணி ரெடி ஆயிடுச்சு, கூட்டணி உறுதியாயிடுச்சு. அங்க பாருங்க கொடி பறக்குது, கொடி பறக்குதுன்னு இப்படி காத்துல கையை தூக்கி கழுத்து சுட்டு இருக்கிறார். நேத்து வந்த பையன் அந்த கொடியை காட்டி அமித்ஷா காலில் விழுந்த மோடி ஒரு அதிமுக சகோதரர் கூட சொன்னார் என்கிட்ட, என்ன இருந்தாலும் ஸ்டாலின்
ஸ்டாலின் தாங்க. என்னங்க இது, ஒரு கட்சிக்காரை கொண்டாந்து நம்ம கட்சி கொடுத்த ஆட்டை வச்சு இப்படி கையை குத்திட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் ஸ்டாலின் தான் ஒரு அதிமுக நிர்வாகிகள் சொன்னார், சாட்சி. இப்படி ஒரு இரும்பு தலைவன் இந்த நாட்டை கொண்டு ஆட்டு கொண்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இன்னொருத்தர் இன்னும் அவர் தூங்கி எழுந்திர ஒரு மாசத்துக்கு ஒரு தான் அவர் தூங்குவார், எழுந்திருப்பார். நம்ம அந்த காலத்தில் சொல்லுவோம்ல, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தூங்குவார், 6 மாசம் ஒரு வாட்டி எழுந்திருப்பார் கும்பகர்ணன். அதை விட மோசமான ஒருத்தர் நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறார். அவரு உன் கட்சி என்ன தெரியாது, கொள்கை என்ன தெரியாது, லட்சியம் என்ன தெரியாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலம் ஒரே கட்சி, ஒரே கொடி, ஒரே லட்சியம், ஒரே இயக்கத்தை கொண்டிருக்க கொடி, ஒரு இயக்கம். இதை பார்த்து அவரு நான் அழிச்சிருவேன், தொலைச்சிருவேன், உன் கட்சி லட்சியம் என்ன தெரியாது. அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரு பைக் இருக்கணும். எங்க இருக்கணும்? என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறியா? பைக் இருக்கணும்னா எல்லாருக்கும் ஒரு கார் இருக்கணும். எதுக்கு? எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும். நீ என்ன செய்வேன்னு சொல்ல விட்டா எல்லாருக்கும் கார் இருக்கணும், வீடு இருக்கணும், இவ்வளவு நீ செஞ்சிருவியா? 97 லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு ஒரு காரு, ஒரு வீடு, ஒரு பைக் வாங்கி கொடுத்தா வாங்கி தருவியா? ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு போற. இதனாலதான் உங்களை சொல்றேன், நாங்க நீ தற்கூரி 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 என்று. எப்படியா கொடுக்க முடியும்? ஒரு காரு, ஒரு பைக், ஒரு வீடு கொடுப்பாரா? 98 லட்சம் ரூபாய் என்ன திருவத்தூர்ல வாங்கினா, எண்ணூர்ல வாங்கினா, திருவள்ளூர்ல இன்னும் காஸ்ட்லியா இருக்கும். ஏதோ போற போக்கில் அடிச்சு விட்டுட்டு போறது. ஆனால் இந்த நாடு உங்களை மன்னிக்காது. இந்த நாடு உன்னை மன்னிக்காது. 41 பேரை துள்ள துடிக்க உன்னை பார்க்க வந்தவர்களை கொன்று அங்கே கொலைக்கு நியமமான குற்றத்தை செய்துவிட்டு நீ தப்பி ஓடி வந்தியே, எப்படி உன்னை மன்னிக்க முடியும்? ஒரு விபத்து நடக்குது இங்க, நீங்க போவீங்களா போக மாட்டீங்களா? சேகரண்ண தானா போய் எடுப்பீங்களா, பண்ணுவீங்களா? ஹெல்ப் பண்ணுவீங்களா? யாரும் நம்மளுக்கு விபத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா என்னால் ஒரு விபத்து நடக்குது, 41 பேர் அண்ணா காப்பாத்துங்கண்ணா, அண்ணா செத்து போயிட்டாங்க சொல்ல சொல்ல வண்டியில ஏறி போற உன்னை நம்பி எப்படி இந்த நாடு போகும்? ஒரு அக்கா கூட சொன்னாங்க நேற்று எங்க வீட்டு, எங்க பையன் கூட அப்படிதாங்க பைத்தியமா இருந்தான். இந்த 41 பேர் செத்ததுக்கு ஒரு போய் பார்க்கவே இல்லை, அவன் சீனு காரி துப்பிட்டான். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலை. அவர் ஆட்சியை பிடிக்க போறேன், அதை பிடிக்க போறேன், இதை பிடிக்க போறேன். ஆனா இங்க இருக்க தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் அல்ல. எங்கள் தலைவர் மக்களை கண்டதும் ஓடுகிற தலைவர் அல்ல, மக்களை தேடுகிற தலைவர் எங்கள் தலைவர். எங்கள் மக்களை தேடுகிற தலைவர் எங்கள் இளந்தலைவர். இப்படி வரவன் போறவன்லாம் திமுக ஆட்சியை பிடிச்சிடணும், அதை பிடிச்சிடணும், இதை பிடிச்சிடணும். இந்த தற்கூரிகள் இப்ப எங்க இளந்தலைவர் இருக்கிறார். யார் வந்தாலும் சொல்லுவார், வா கிட்ட வா, படி, விளையாடு, போ. என்ன ஒருத்தர் மரத்து மேல ஏறுறான், ஒரு தலைவன், நம்ம புள்ள, அம்மா நல்லா புரிஞ்சுங்க, நம்ம பையன் மரத்து மேல ஏறி விசில் அடிக்கிறான், நான் என்ன சொல்லணும்? இறங்குப்பா, இறங்குனாதான் நான் பேசுவேன்னு சொல்லணும். சரியா? டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறான், உயிருக்கு ஆபத்து, இறங்குப்பான்னு சொல்லணும். அவன் தான் தலைவன். அவன் ஏறுறதை பார்த்து விசில் அடிக்கிறத பார்த்து ரசிக்கிறான். நீ எப்படி தலைவனா இருக்க முடியும்? ஆனா இந்த இளம் தலைவர் அப்படி இல்லை. நீங்க படிங்க. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அப்படி கிடையாது.